தூத்துக்குடியில 12வது படிக்கிற குழந்தை டிவில பாத்தீங்களா? அந்த தாய் கரும்பு காட்டைக்குள்ள யூனிஃபார்மோட கண்ணுல வச்சுக்கிட்டு கதற இருக்குல்ல, பெண்ணை பத்த எல்லாருக்கும் தான் தெரியும். ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றவங்களுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும். அதுக்கு அன்னைக்கு காவல்துறை முயற்சி எடுக்கல. நான் என்ன கேட்கிறேன், உன் துப்பாக்கி என்னடா முணங்கிக்கிட்டு இருக்கா, சுட வேண்டியதானே அவனங்கிறேன். இதே எடப்பாடியாருடைய ஆட்சியோ புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியோ இருந்திருந்தா அந்த குற்றவாளி இன்னொரு உயிரோடு இருந்திருப்பானா? நான் கேட்கிறேங்க, இருந்திருப்பானா? கக்கூசுக்கு போகும்போது தற்பாக்கியால தானே சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டான்னு செய்தி வந்திருக்கும். அப்புறம் கரும்பு காட்டுக்குள்ள பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளை கை வைக்க துணிச்சல் இருக்குமா? ஏன்னா ஒரு நாட்டோடைய முதலமைச்சர் யோக்கியனா இருந்தாதான் அவன் அயோக்கியத்தனத்தை எதிர்த்து நிற்பான். நம்ம ஸ்டாலின் குடும்பம், திமுக குடும்பமே அயோக்கிய குடும்பம். அவங்களே கேவலங்கட்ட வேலைகளை செய்யறவங்க. அப்புறம் எப்படி கேவலங்கட்ட வேலைகளை செய்யறவங்களை நம்புவாங்க? சிந்திச்சு பாருங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் போய் பக்கத்து வீட்டுல போய் பேசுங்க. இந்த முறை ரெட்டலைக்கோ மாம்பழத்திற்கோ தாமரைக்கோ சைக்கிளுக்கோ ஓட்டு போட நீங்க மறந்துட்டீங்கன்னா அடுத்து பலியாக போறது 5 வருடம் அல்ல, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் மறந்துடாது.